சொல்லுமா. அங்கிள் எங்க இருக்கீங்க? அட இன்னைக்கு வர வேண்டிய பையன் திடீர்னு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் வேற யாரையாச்சும் தேடிட்டு இருக்காமா. அங்கிள் டைம் ஆச்சு அங்கிள், நான் டோர்னமெண்ட் வேற போகணும். சீக்கிரம் ரோட்ல போற ஏதாச்சும் ஒரு பைத்தியத்தை கூட்டிட்டு வாங்க அங்கிள். சரிம்மா சரிம்மா. இந்நேரத்தில் பைத்தியத்துக்கு நான் எங்கே போவேன்? இவனை விட பெரிய பைத்தியம் நாளே தேடினாலும் கிடைக்க மாட்டான். இவனை அப்படியே அமைக்கிற வேண்டிதான். தம்பி தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க தம்பி. யாயா நீ? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இதை சொல்லதான் வண்டி நீ பண்ணேன் நௌரியா. தம்பி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி. இப்ப நீங்களும் நானும் ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணை பார்த்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இதை ஒன்றும் சும்மா பண்ண வேண்டாம் தம்பி. இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 500 ரூபாய் தரேன். யோ, நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு ஒரு பொண்ணை போய் வேணான்னு சொன்னா நான் மானங்கிட்ட நினைச்சியா நௌரியா? தம்பி 500 ரூபாய் பத்தலன்னா 1000 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோங்க. 1000 ரூபாயா? இவ்வளோ பாசமாக கூப்பிட்றனால நான் வரேன். உங்கள் சீட்டை பின்னாடி சீட்டில் பார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் தம்பி. பார்த்து பார்த்து உட்காருங்க. யோ இங்கே வா. எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு பொண்ணு தான் காசை கொடுத்து அவள் கல்யாணத்தையே வேணான்றானா, அப்போ அவள் வேறு யாரையும் லவ் பண்ணுறான்னு அர்த்தம். பேசாம அவனே கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, என்ன எது கூப்பிட்டா? தம்பி நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே இந்திய கிரிக்கெட் டீம்ல எப்படியாவது செலக்ட் ஆகணும் தான். ஓ, என்னையா சொல்ற? அட ஆமா தம்பி, அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்னா உயிர். எப்படியாவது இந்திய கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகி இந்தியாவுக்காக விளையாடணும் தான் லட்சியமே. அதுக்காக அந்த பொண்ணு போடுற கஷ்டம் இருக்கு. யோ அதான் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன? எங்க நல்லா போகுது? ஏன்? அட அவங்க அப்பனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது தம்பி. அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பணும் தான் குறியா இருக்காரு. அவங்க அப்பனை சமாளிக்கிறதுக்காகத்தான் அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, அப்படியாப்பட்ட அப்பா யார்யா? வணக்கம், நான் தான் பொண்ணோட அப்பா. வணக்கம். யோ ஆள் பார்க்க தயிர் சாதம் மாதிரி தான் இருக்கான். நான் வேணா அந்த பொண்ணு விளையாடுறத பத்தி பேசி பார்க்கவா? வேணாம் தம்பி. ஏயா? இதுக்கு முன்னாடி வந்து 2 பேரு உங்களை மாதிரி தான் முயற்சி பண்ணி கிரிக்கெட்டுக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி காதை கடிச்சு தூள் துப்பிட்டாங்க. காதை கடிச்சிட்டானா? ரொம்ப மோசமான ஆளு, ஜாக்கிரதையா இருங்க. இவனை போயா தயிர் சாதம்னு சொன்னோம். வணக்கம். அம்மா காது. மரியாதையா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு ஓடி போயிரு. டீ எடுத்துக்கோ. தம்பி பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆமாம்மாம்மா, கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்? இன்னைக்கேதான். இன்னைக்கு தானே ரெடி ஆகிட வேண்டியதுதான். நான் ரெடி மாமா. மாலை தாலிலாம் அதான் இருக்குதே மாப்ள. ஐ மாலை போட்டு தாலி ஒரு டவுட்டா இருக்கே. பேசாம இவன்ட்டே கேட்ட வேண்டியதான். மாமா, மாலையை போட்டு தாலியை கட்டவா இல்லை தாலியை கட்டிட்டு மாலையை போடவா? தெரியலையா மாப்ள, ஒரு நிமிஷம் இருங்க, யூடியூப் பார்த்து வந்துடுறேன். பாருங்க பாருங்க. அடப்பாவீங்களா, வழக்கமா சமையல் தானடா யூடியூப்ல பார்த்து பண்ணுவீங்க.
இப்போ என்னடா கல்யாணத்தையும் யூடியூப்ல பார்த்து பண்றீங்க? மாப்பிள மாலையை போட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. ஓகே மாமா. பாடா வேணும். ஏதாச்சும் பிரச்சனைனா பேட்டாலே அடிப்பாளோ? காடை வச்சு மறைச்சிக்க வேண்டியதுதான்.